بما هو أهله فاجزي الأنبياء كلهم خيرا وسلام على المرسلين والحمد لله رب العالمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தீனுடைய பேச்சுகள் தீனுடைய உழைப்புக்காக வேண்டியுள்ளது. வியாபாரத்துடைய பேச்சு வியாபாரத்துக்காக வேண்டியுள்ளது. தீனுடைய பேச்சுகள் தீனுடைய உழைப்புக்காக உள்ளது. அதனால பேச்சு அது நோக்கம் அல்ல, அதை கொண்டு நோக்கம் வேறொரு விஷயம். பேச்சின் மூலமாக பொறுப்பை உணர்த்துறது, கவனத்தை அந்த வேலையின் பக்கம் கொண்டு போறது தான் அசல் நோக்கமாக இருக்குது. இதனால இதே தான் எங்கடையும் பேசுகிற நோக்கமாக இருக்குது. தப்லீக்ன்றது அதோட அர்த்தம் எத்தி வைக்கிறது. அரபி பாஷையுடைய சொல் தப்லீக்ன்றது எத்தி வைக்கிறது. மன்சூர் நோமானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ற மாதிரி இந்த வேலை இது பேர் தப்லீக் இல்லை, இது சும்மா அப்படி பேர் வைக்கப்பட்டது. இந்த உழைப்புக்குரிய ஒரு பேர் வைக்கிறதாக இருந்தால் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவங்க ஈமானுடைய உழைப்புன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஈமானுடைய உழைப்பு, தன்னுடைய தீனுடைய உழைப்பு வாரைத்தான் இந்த உழைப்புடைய நோக்கம். காரணம் என்ன? அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையுடைய திசையை ஆகிரத்தின் பக்கம் ஆக்கிக்கிறான், துனியாவின் பக்கம் அல்ல. ஒவ்வொரு மனிதனும் அவன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனோ ஏற்றுக்கொள்ளாதவனோ எல்லாரும் ஆகிரத்தின் பக்கம் தான் போறாங்க. அதிலிருந்து தப்பே இல்லாது, அதிலிருந்து திரும்பி வர இயலாது. இதுதான் அல்லாஹ்வோட தர்தீப். உலகத்தில் படைச்சதுக்கு பின்னால உங்களோட திசை ஆகிரத்தின் பக்கம் வைத்து கொண்டே இருக்குது. அதனால தான் உலகம் கடந்து போகக்கூடிய ஒரு இடமாக இருக்குதே ஒழிய தங்கும் இடமாக இல்லை. ஒரு வழிப்போக்கர் எங்கேயாச்சும் போற வழியில் நின்றாருண்டா அந்த இடத்துல தன்னோட வேலையை முடிச்சுட்டு அவர் தன்னுடைய ஊருக்கு திரும்பி போய்த்துடுவார். அவர் போன இடத்துல தங்க மாட்டார். ஏன்னா அவர் ஒரு வேலைக்காக போனார், வேலையை முடிச்சுட்டார், நாடு திரும்பி வந்துடுவார். ஒவ்வொரு மனிதனுடைய அசலான இடம் அவருடைய மௌத்துக்கு பின்னால் அவர் போயிட்டு சேரக்கூடிய இடம். அந்த அசல் இடத்தை அவர் திரும்பி போக வேண்டிய இடம் இருக்குது. அந்த இடத்தை அலங்கரிக்கிறது, அதை சரிப்படுத்துறது மனிதனுடைய பொறுப்பாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களையே வழிகாட்டினாங்க ஆகிரத்தை சிறப்பு படுத்துறதுக்கு, ஆகிரத்தை அலங்கரிக்கிறது. ஒன்று சொன்னாங்க, நீங்க துஆக்களை செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள் செஞ்சு காட்டினாங்க. நபி அவங்களோட துஆக்கள்லையும் நபி தான், அவங்களோட தாவத்திலையும் நபி தான். தாவத்திலையும் நபி தான், எங்களுக்கு துஆலையும் நபி தான். நபியோட அர்த்தம் என்ன? அரபுடைய வார்த்தை பெரிய செய்திகளை சொல்லக்கூடியவர். நபா பெரிய செய்திகளை அறிவிக்கக்கூடியவர் தான் நபி. நபிமார்கள் அல்லாஹுடைய புறத்திலிருந்து பெரிய பெரிய செய்திகளை, கைபுடைய செய்திகள் எடுத்து வரக்கூடியவங்க. ஒன்றோ இதுக்கு முன்னால நடந்தது அது படிப்பினைக்காக சொல்லுவாங்க. இதே மாதிரி வரக்கூடிய விஷயங்களை சொல்றது அது உற்சாகத்தை உருவாக்குறதுக்கு. அதனால தான் நபின்னு சொல்றது. பெரிய பெரிய செய்திகளை அறிவிக்கக்கூடியவர். இதே மாதிரி உண்மையான செய்தி அறிவிக்கக்கூடியவர். அவங்களோட செய்திகள்ல எந்த ஒரு கலப்படமும் இல்லை, பலகீனங்கள் இல்லை, அதுல பொய் இல்லை, தெளிவான உண்மையான விஷயங்கள் அவங்களோட செய்திகள்ல. நபி செய்திகள் அறிவிக்கக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு செய்திகள் அறிவிச்சிருக்கிறாங்க, செய்திகள் தந்திருக்கிறாங்க. அதில் உள்ள ஒரு செய்தி தான் என்ன சொன்னா, நீங்க ஆகிரத்துக்காக தயாரிப்பு செய்யுங்க, தன்னுடைய ஆகிரத்தை அலங்கரிங்க. ஒன்று அதுல துஆ இருக்குது. துஆ என்ன கேட்டிருக்கிறாங்க, அந்த துஆக்கள்லையும் எங்களுக்கு படிப்பின் இருக்குது. வெறுமனே துஆ மட்டும் இல்ல, துஆவும் இருக்குது, செயலும் இருக்குது. செய்யவும் துஆவும் இருக்குது. துஆ என்ன கேட்டாங்க, اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري
இது துவா கேட்டிருக்கிறாங்க. இந்த துவாக்கள் பாடமாக்கணும். நாங்கள் தாயின்னு சொல்றது யாருக்குண்டா அவர் தாவத்தும் கொடுக்கணும், துவாவும் கேட்கணும். அவர் தாவத்தும் கொடுக்கணும், அல்லாஹ் இடத்துல துவாவும் கேட்கணும். தாயுடைய அர்த்தம் என்ன? தாவத் கொடுக்கிறவரும் தாயித்தான், துவா கேட்கிறவரும் தாயித்தான். இந்த ரெண்டு சிஃபத்தும் நபி இடத்துல இருந்து வந்தது தான். எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டிருக்கிறாங்களோ நபிமார்கள், அவங்க அந்த நோக்கத்தின் பக்கம் தாவத் கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க, அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு துவாவும் கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஏன் பலகீனமானவங்க அடியார்கள், அதனால அவங்களோட நோக்கங்களை சரியான முறையில் அடையிறதுக்கு அல்லாஹ் இடத்துல உதவி தேடிக்கொள்ளணும். இந்த அல்லாஹ்வோட உதவி இல்லாமல் நபிக்கு கூட தன்னை நோக்கத்தை அடையலாது. அல்லாஹ் எங்களுக்கு ஒரு தீனை தந்திருக்கிறான், அந்த தீன் நோக்கமாக இருக்குது. வாழ்க்கை எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது தீனுக்காக வேண்டிய தானே ஒழிய வேறொன்றுமல்ல. அதனுடைய மிகப்பெரிய ஆதாரம் என்னண்டா, ஒரு மனிதன் மௌத்தாகி கபரில் அடக்கப்பட்டதுக்கு பின்னால மலக்குமார் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று தான், மா தீனுக்க, உங்களோட தீன் என்ன, உங்களோட தீனை சொல்லுங்க, என்ன தீன் என்ன, உங்களோட மார்க்கம் என்ன. அதை கொண்டு எங்களுக்கு தெரிய வருவது என்னன்னு சொன்னால், நீங்கள் உலக வாழ்க்கையை முடிச்சு வந்திருக்கிறீங்க. ஒரு மனிதன் உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு போய்த்திருக்கிறான்டா, எந்த வேலைக்காக அனுப்பப்பட்டோ இப்போ அந்த வேலையை பற்றி கேட்கப்படுவது. நாங்கள் உங்களை அனுப்பினது தீனுக்காக, நீங்கள் இப்போ சொல்லுங்க உங்களோட தீன் என்னான்னு சொல்லி. அந்த தீனை சாதிச்சிங்களா இல்லையா என்றதை இப்போ அங்கனைக்கு வச்சு பதில் சொல்லணும். நீங்கள் முஸ்லிம் மௌத்தாவினாலும் அதே கேள்வித்தான், காஃபிர் மௌத்தாவினாலும் அதே கேள்வித்தான், மூமின் மௌத்தாவினாலும் அதே கேள்வித்தான், முனாஃபிக் மௌத்தாவினாலும் அதே கேள்வித்தான். 3 பேர்கிட்டும் அந்த கேள்வி ஒரே கேள்வித்தான். மூமின்ட்ட, காஃபிர்ட்ட, முனாஃபிக்ட்ட யார் எந்த மூமின் எந்த மனிதர் தன் வாழ்க்கையில் தீன் எடுத்தாரோ அவர் பதில் சொல்லுவார். அடுத்த 2 பேரும் பதில் சொல்லிக் கொள்ள இல்லாமல் தடமாறுவாங்க. அதனால் சகோதரர்களே, பெரியவர்களே, உலக வாழ்க்கை அல்லாஹ் தந்தது எங்களுக்கு தீனை சரிப்படுத்துறதுக்காக வேண்டி. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. யா அல்லாஹ், என்ற தீனை நீ சரிப்படுத்தி தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், என்ற தீனை அலங்கரிச்சு தாயா அல்லாஹ் என்று சொன்னால் அது என்ற வாழ்க்கையோட அசல் நோக்கமாக இருக்குது. என்ற தேவைகளுடைய அசல் நோக்கம் தீனாக இருக்குது. யா அல்லாஹ், இந்த துவா வழிகாட்டலும் தான் இதே மாதிரி அதை கேட்டு அந்த எங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்றதுக்காகவும் தான். எந்த சந்தேகமும் இல்லை, துவாக்கள் தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு. ஆனால் நபிமார்களுடைய துவாக்கள் தேவைகளை சாதிச்சு கொள்ளவும் தான், எங்களுக்கு வழிகாட்டலுக்காக வேண்டியும் தான். அதனால தான் இந்த துவாவை நாங்கள் கேட்டுக்கொள்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கொள்ளும். அதனால தான் துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. யா அல்லாஹ், என்ற தீனை நீ சரிப்படுத்தித்தா, அலங்கரிச்சித்தா, அதை பரிபூர்ணமாக ஆக்கித்தா என்று சொன்னால் என்ற வாழ்க்கையுடைய என்ற தேவைகளுடைய அசல் நோக்கம் அது தான். என்னை படைச்சதே தீனுக்காக வேண்டித்தான். நான் பிறந்த உடனே எனக்கு என் காதில் அதான் சொல்லப்பட்டுச்சு. சக்கராத்துடைய நேரத்தில் கலிமா ஞாபகம் ஊட்டப்படுவது. வாழ்க்கையுடைய ஆரம்பமும் முடிவும் அந்த 2 செய்யப்படக்கூடிய 2 அமல்கள் அடையாளம் என்ன, அது எங்களுக்கு அறிவிக்கிறது என்ன. உங்களுக்கு தரப்பட்ட வாழ்க்கை தீனுக்காக வேண்டியே தான். அதனால தான் இந்த துவா கேட்டாங்க, யா அல்லாஹ், என்ற தீனை சரிப்படுத்தித்தா, பரிபூர்ணமாக்கித்தா, அலங்கரிச்சித்தா என்று சொன்னா என்ற வாழ்க்கை தரப்பட்டது, என்னைய படைக்கப்பட்டது இந்த தீனுக்காக வேண்டித்தான். உடலால, பொருளால, சிந்தனையால நீ என்னென்ன தகமைகளை தந்திருக்கிறாயோ அந்த எல்லா தகமைகளையும் தீனுக்காக வேண்டி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தது. எந்த ஒரு சலாஹியத், எந்த ஒரு திறமையும் தீனுக்கு முரணான காரியங்களை பாவிச்சிடப்படாது. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, தன்னுடைய தீன்ல பரிபூர்ணமாக நுழைங்க. ஒரு கால் வெளியில, ஒரு கால் உள்ளுக்கு, அப்படி அல்ல, பூர்த்தியாக நுழைங்க தீனுக்குள்ள. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, தன்னுடைய தீன்ல பூர்த்தியாக நுழைங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்ற தீனை பரிபூர்ணமாக ஆக்கித்தா என்று சொன்ன அதுதான் என்ற அடிப்படை. தீன் அலங்கரிச்சுத்தான்றது, பரிபூர்ணமாக்கித்தான்றது என்ன அர்த்தம்? இதனுடைய ஒரு அர்த்தம் என்னண்டா, தீனை பத்தி உள்ள எந்த நம்பிக்கை தேவையோ அந்த யகீனை எனக்கு தா என்றது நோக்கம். தீன் இல்லாம யாருக்கும் வெற்றி அடையலாது. இது அடிப்படையான விஷயம், இது அடிப்படையான உறுதியான விஷயம். எந்த ஒரு நபரோ, எந்த ஒரு சமூகமோ
தீன் இல்லாம வெற்றி அடைய மாட்டாங்க. எந்தெந்த தரத்துல வாழ்ந்தாலும் அவங்களோட தரத்துல வாழலும், ஆனா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வெற்றி தீனின் மூலமாகத்தான். அதனால துவா கேளுங்க, யா அல்லாஹ் எங்களோட தீனை பரிபூர்ணமாக ஆக்கித்தா, அலங்கரிச்சித்தா என்று. அதுதான் எங்களோட வாழ்க்கையோட அசல் நோக்கம். தீன் இருந்தா வாழ்க்கையில சரியான வழிகாட்டல் இருக்கும். தீன் இருந்தா ஆகிரத்துல வெற்றி கிடைக்கும். ஹக் என்ன, பாத்தில் என்ன, அநியாயம் என்ன, நியாயம் என்ன, நேர்மை என்ன, இது தீன் தான் படிச்சு தரும். நியாயம் என்ன, அநியாயம் என்ன, ஹக் என்ன, பாத்தில் என்ன, உண்மை என்ன, பொய் என்ன, எப்படி வெளிச்சத்துல எல்லாம் தெளிவாக விளங்குதோ, இது சாவி ஒன்று இருக்குதா, முள் இருக்குதா, நிலத்துல என்ன இருக்குது, முள்ளில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்வார். தன்னை துறப்ப அவருடைய தேவையானது பொருள்னு சொல்லி எடுத்துக்கொள்வார். வாழ்க்கையில வெளிச்சம் தீனின் மூலமாகத்தான். அதைத்தான் தீனை அலங்கரிக்குமாறு துவா கேட்க சொல்லப்பட்டிருக்குது. அதனுடைய முதலாவது விஷயம் என்ன, எங்களோட யக்கீன் சரியாக இருக்கணும். எங்களோட தொடர்பு அல்லாஹோட சீராகணும். அல்லாஹோட எங்களோட தொடர்பு சீராகணும். அல்லாஹோட தொடர்பு சீராகிறதுனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹோட எங்களோட தொடர்பு சீராகிறதுல அர்த்தம், அல்லாஹோட எங்களுக்கு ஒரு 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 அதாவது எங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு எங்களுக்கு என்ன பந்தத்துவமா சொல்ற, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சொல்ற, உறவு. அல்லாஹோட குடும்ப உறவு இல்லை, ஆனா அல்லாஹோட உள்ள மனிதனுக்குரிய உறவு என்னன்னு சொன்னா அடிமைத்துவத்துடைய ஒரு உறவு. எப்படி எங்களோட வாழ்க்கை அடிமைத்துவத்துல கழியும், வாழ்க்கையுடைய எல்லா பகுதியும் அடிமைத்துவத்துல கழியணும். இதுதான் அல்லாஹோட தொடர்பு உருவாகிறதுனுடைய அர்த்தம். அல்லாஹோட எப்படி நீங்க நடந்து கொள்வீங்க, அல்லாஹின் மீது பரிபூர்ணமான ஈமானம் வச்சு அல்லாஹோட ஈமான் இஹ்லாஸோட அல்லாஹோட உங்களோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வீங்க. அதாவது நம்பிக்கையும் பூர்த்தியாக இருக்கணும். அல்லால எங்களோட வாழ்க்கையுள்ள எல்லா விஷயத்தையும் செய்யணுமும் அல்லாஹுக்காக வேண்டித்தான். அப்ப அல்லாஹோட எங்களுக்குள்ள தொடர்பு என்ன, அடிமைத்துவத்துடைய சகல கட்டங்கள்லையும் அல்லாஹின் பக்கம் தேவை காணக்கூடியவங்களாக இருக்கணும். நாங்கள் அல்லாஹுடைய அடியார்கள். இந்த தொடர்பை நாங்கள் அல்லாஹோட சீர்படுத்தி கொள்ளணும். எவ்வளவு அல்லாஹுவின் பக்கம், எவ்வளவு நாங்கள் எங்களோட தேவை அல்லாஹுவின் பக்கம் செலுத்துவோமோ, அல்லாஹுவின் பக்கம் தேவை உள்ளவங்க கருதி வாழுவோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹுடைய உதவி எங்களின் பக்கம் வரும். அல்லாஹுக்கு விருப்பமானது என்னன்னு சொன்னா, இந்த அடியார்கள் அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ் இடத்துல தன்னுடைய தேவையை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ் இடத்துல இருந்து தன்னுடைய தேவை பூர்த்தியாகும் என்ற ஆதரவு வச்சு கொண்டே இருக்கணும். அல்லாஹுடைய விஷயத்துல ஒரு நாளும் நிராசை ஆகக்கூடாது. இதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடியது அடியார்கள் இடத்துல இருந்து. அல்லாஹ் அதனால தான் ஏலான் செய்கிறான், நான் அடியானோட எப்படி நடப்பேன் என்று சொன்னா, அடியான் என்னைய பத்தி எப்படி என்றானோ, அடியான் என்னைய பத்தி எப்படி எண்ணம் வச்சிருக்கிறானோ, நான் அப்படித்தான் அவரோட நடப்பேன். ஆனா இந்த அப்தி பி, நான் அடியானோட நடக்கிறது, அவர் என்னையோட என்ன எண்ணம் என்னைய பத்தி வச்சிருக்கிறாரோ அப்படித்தான் அவரோட நடப்பேன். அல்லாஹ்ல நம்பிக்கை இருக்குது, அல்லாஹ்ல ஆதரவு இருக்குது, அல்லாஹ் இந்த துவாவை கபூல் செய்வான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், வழிகாட்டுவான் என்ற நல்ல எண்ணம் மனிதன் உள்ளத்துல இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் நடந்துப்பான். அதனால தான் எங்களுக்கு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது, நன்மாராயங்களை சொல்லுங்க, நன்மாராயங்களை எடுங்க, இதே மாதிரி சந்தோஷமாக இருங்க, இதே மாதிரி அல்லாஹ் இடத்துல அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஆதரவை வளர்த்து கொண்டே இருங்க. எங்களோட எதிர்பார்ப்புகளை ஆதரவுகளை பூர்த்தி செய்யறது அல்லாஹ்வை தவிர வேற யாராலையும் மேலாது. அதனால எங்களோட ஆதரவு எங்களோட எதிர்பார்ப்பு எப்பயுமே அல்லாஹ்ல மாத்திரம் இருக்கணும். இதை கொண்டு தான் அல்லாஹ்ல எங்களோட தொடர்பை நாங்கள் சீராக்கி அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்துல ஏற்படுத்தணும். யார் அல்லாஹ்வை கொண்டு பயப்படுவாங்களோ அவங்க அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து போவாங்க. உலகத்துல படைப்பினங்களை கொண்டு பயந்தா அந்த படைப்போட்டு தூரமாகிடுவார். சிங்கத்தை கண்டு பயப்படுறாரு, பாம்பை கண்டு பயப்படுறாரு, பயந்து அதை விட்டு ஓடுறாரு. ஆனா அல்லாஹ்வை கொண்டு பயப்பட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் விட்டு தூரமாக மாட்டாரு, அல்லாஹ்வை கொண்டு நெருங்குவாரு. ஏண்டா எல்லா நிலைமைகளும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடியதான். எந்த நலவோ கெடுதியோ பயத்துக்குரிய சூழலோ நிம்மதிக்குரிய சூழலோ நிலைமையோ எல்லா நிலைமைகள்லையும் அல்லாஹுவின் பக்கம் கவனம் செலுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்து வேகமாக வீசும் என்று சொன்னா அவசரமாக அல்லாஹ்வின் பக்கம் போவாங்க, துலகின் பக்கம் போவாங்க.
அல்லாஹுடைய அச்சத்தை பயத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துறத கொண்டு மனிதன் தன்னுடைய நோக்கத்தின் பக்கம் விரையக்கூடியவராக இருக்கிறாரு. யாருடைய உள்ளத்துல பயம் இல்லையோ, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையோ, அவர் தன்னுடைய நோக்கத்தை விட்டு தூரமாக ஆகிடுவார். அப்ப அதனால அல்லாஹுடைய பயம் என்றது, அல்லாஹுடைய அச்சம் என்றது அல்லாஹுவின் பக்கம் நெருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட துஆக்கல்ல உள்ள ஒரு விஷயம், நபி அவங்க அல்லாஹ் இடத்துல அல்லாஹுடைய பயத்தை, தக்வாவை, அச்சத்தை கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆவை கேட்டது எங்களுக்கு படிப்பினைக்காக. அப்படி இல்லைன்னு சொன்னா நபி அவங்களெல்லாம் படைச்சிருந்ததே ஆக கூட தக்வா உள்ள அல்லாஹுடைய அச்சம் உள்ள மனிதராகத்தான். அதனால தான் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்னி அக்ஷாக்கும் வ அத்காக்கும் லில்லாஹ், நான் உங்களுக்கு மத்தியில் ஆக கூட அல்லாஹுடைய அச்சம் பயம் தக்வா உள்ளவராக இருக்கிறேன். நான் உங்களுக்கு மத்தியில் ஆக கூட அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனும் தான். இதே மாதிரி ஆக கூட அல்லாஹ்வுடைய கோவத்தை விட்டு தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர். இது எங்களுக்கு படிப்பின. நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு பயப்படைமோனும், அல்லாஹ்வுடைய கோவத்தை விட்டும் நாங்கள் தூரமாக ஆகி வாழணும். அல்லாஹுடைய பயம் இல்லாம வாழ்றது குஃபராக இருக்குது. அல்லாஹுடைய கோவத்தை பயப்படாம வாழ்றது குஃபராக இருக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படிச்சு தாரத்துக்காக வேண்டி தக்வாவை, அல்லாஹுடைய பயத்தை, அச்சத்தை கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. யா அல்லாஹ், உண்ட பயத்தை, உண்ட தக்வாவை எனக்கு தான் சொல்றாங்க. நபி எங்களுக்கு வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுத்தாரத்துக்காக வேண்டி அனுப்பப்பட்டவங்க. நீயத்துல இருந்து, அமல்ல இருந்து, அனைத்து விஷயங்களையும் படிச்சு தாரத்துக்கு வந்தவங்க. ஹஜ்ரத் மௌலானா இல்யாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, தீன் என்று சொல்றது அமலுடைய மஜ்மூஆவுடைய பேர் தான் தீனாக இருக்குது. அமல்களுடைய ஒன்று கூடுதலுடைய பேர் தான் தீன். ஒரு ரெண்டு அமல் அல்ல தீன். எல்லா அமல்களும் ஒன்று சேர்க்கப்படுறதனுடைய பேர் தான் தீனாக இருக்குது. உள்ளத்துடைய தீன் என்ன? அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்றது, அல்லாஹ்வின் மீது யகீன் கொள்றது, அல்லாஹ்வுடைய பயத்தை, அச்சத்தை கொண்டு வரது. உடல் உறுப்புகளுடைய தீன் என்னது? அது அல்லாஹ்வோட எப்படி தொடர்பு படுத்துறது? பார்வைக்கு தீன் சொல்லப்பட்டிருக்குது, கேள்விக்கு தீன் சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய வழிகாட்டல் இருக்குது. ஹதீஸ்ல வருது, அல்லாஹும்ம தஹிர் கல்பி மினன் நிஃபாக், யா அல்லாஹ் என்ற உள்ளத்தை நிஃபாக்ல இருந்து பாதுகாத்துடு. நிஃபாக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல தான் இருந்தாங்க. சொல்றாங்க, நிஃபாக்ன்றது நபியோட காலத்துல மட்டும்தான், அதுக்கு பின்னால நிஃபாக் இல்லை. அதுக்கு பின்னால் உண்டு முஸ்லிம், அப்படி இல்லாட்டி காஃபிர். அப்ப ஏன் இந்த துவா கேட்டாங்க? இங்கனைக்கு நிஃபாக்ட அர்த்தம் இஹ்லாஸ் இல்லாம போறது, படம் நடிக்கிறது. யா அல்லாஹ் என்ற உள்ளத்துல இருந்து நடிப்பை இல்லாமாக்கி, யா அல்லாஹ் இஹ்லாஸ தந்துடு, என்ற உள்ளத்துல இஹ்லாஸ தந்துடு. அமலி மினர் ரியா, என்ற அமல யா அல்லாஹ் அடுத்தவங்களுக்கு காற்றத்தை விட்டும் யா அல்லாஹ் அதை பாதுகாத்துடு. இதே மாதிரி வலிசானி மினல் கதிப், என்ற நாக்க பொய்யில இருந்து பாதுகாத்துடு. இதெல்லாம் எங்களுக்கு படிச்சு தரப்பட்டிருக்குது. எங்களோட ஒவ்வொரு உறுப்புடைய தீனையும் அந்த உறுப்புல கொண்டு வாரது. அப்ப உள்ளம் எந்த நேரம் அல்லாஹ்வின் பக்கம் அதனுடைய கவனம் இருக்கணும். உள்ளம் நிஃபாக்ல இருந்து பாதுகாக்கப்பட்டு அதுல இஹ்லாஸ் நுழையும் என்று சொன்னா, உடல் உறுப்பால வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அமலும் அதுல அடுத்தவங்களுக்கு காற்ற தன்மை, முஹஸ்துதி இல்லாமலாவை அல்லாஹுக்காக மாத்திரம் அந்த அனைத்து அமல்களும் மாறும். வஐனி மினல் ஹியானா, அந்த துஆல தொடர்ந்து என்ன கேட்கிறாங்க? என்ற கண்களை மோசடியில இருந்து பாதுகாத்துடு. கண்ணுடைய பார்வை அதுல நல்ல பார்வை மீக்குது, மோசடியான பார்வை மீக்குது. கண்ணுடைய தீன் என்ன? அதை பார்க்க வேண்டிய விஷயங்களை மட்டும் பார்க்கறது, மோசமான விஷயங்களை பார்க்காம இருக்கிறது கண்ணுடைய தீன். உள்ளத்துடைய தீனையும் கேட்கிறாங்க, நாவுடைய தீனையும் கேட்கிறாங்க, கண்ணுடைய பார்வையுடைய தீனையும் கேட்கிறாங்க. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினு சொன்னா, உள்ளம் தூய்மை அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா, அதுக்கு பின்னால உடல் உறுப்பால வெளியாகக்கூடிய ஒவ்வொரு செயலும் பரிசுத்தமானதாக, வெறும் அல்லாஹுக்குரியதாக மாறும். பாவங்கள்ல இருந்து பாதுகாக்கப்படும். உள்ளம் தரப்பட்டிருக்குது யகீனுக்காக, நம்பிக்கைக்காக, அல்லாஹுடைய அச்சத்துக்காக. உறுப்புகள் தரப்பட்டிருக்குது அமலுக்காக வேண்டி.
உள்ளத்துடைய தீன் என்ன? அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம், இஹ்லாஸ் வாரது, அல்லாஹை பற்றி அல்லாஹுடைய ஆதரவு வாரது. உறுப்புகள் தரப்பட்டிருக்குது இதாத் செய்யறதுக்கு, இத்திபா செய்யறதுக்கு, அல்லாஹுடைய கட்டளைகளை நபியுடைய வழிகாட்டல்களை பின்பற்றத்துக்காக வேண்டி அமல்கள் உறுப்புகள்ல வரணும். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் தீன் பூர்த்தியான தீனாக இருக்குது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ற தீனை அலங்கரிச்சுதா யா அல்லாஹ், அதுதான் என்ற வாழ்க்கையுடைய நோக்கமாக இருக்குது. இதே மாதிரி சொன்னாங்க, யா அல்லாஹ் எந்த ஆகிரத்தின் பக்கம் நான் திரும்பி போகணுமோ அந்த ஆகிரத்தையும் யா அல்லாஹ் அலங்கரிச்சு சீர்படுத்தித்தா யா அல்லாஹ். ஏன்னு சொன்ன உலகம் இங்க நிரந்தரமாக இருக்கக்கூடிய இடம் அல்ல, இது ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. ரெண்டாவது துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் எந்த எந்த உலகத்துல நான் வாழ்றேனோ, எதுல என்ற வாழ்க்கைக்குரிய பொருள்களை நீ வச்சிருக்கிறாயோ அந்த உலகத்தையும் நீ சீர்படுத்தித்தா. மூணாவது கேட்டாங்க, ஆகிரத்தையும் சீர்படுத்தித்தா, எந்த ஆகிரத்தின் பக்கம் நான் திரும்பி போறதுக்கு இருக்கிறேனோ. பூர்த்தியான தீன் என்ன? எங்களோட உள்ளம் சீராகி, எங்களோட உறுப்புகளால் வெளியாகக்கூடிய செயல் சீராகி, எங்களுக்கு தரப்பட்ட உயிரும் உடலும் பொருளும் அல்லாஹுடைய தீனுக்காக செலவழிக்கப்படும் என்று சொன்னா இதுதான் பரிபூர்ணமான தீன். எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய நியமத்துகள் இது நியமத்தும் தான், ஒரு அமானிதமும் தான். வாழ்க்கைன்றது ஒரு நியமத்து, எங்களுக்கு மவுத்துன்றது ஒரு முசீபத். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. ஹதீஸ்ல வருவது என்ன? ஆக சிறந்த மனிதர் யாரு? யாருக்கு நீண்ட வாழ்க்கை கிடைச்சி அவருடைய அந்த நீண்ட வாழ்க்கையில நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. கெட்ட மனிதர் யாரு? நீண்ட வாழ்க்கை கிடைச்சி அவர் அதுல மோசமான அமல்கள் செய்யறாரோ. அப்ப வாழ்க்கைன்றது ஒரு நியமத் அல்லாட. அப்ப எப்படி வாழ்க்கை நியமத்தோ அதே மாதிரி வாழ்க்கை அமானிதமும் தான். அமானிதத்துடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நாங்க இந்த வாழ்க்கையில சொந்தக்காரன் அல்ல. எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது என்ன? நாங்க உங்களுக்கு தந்திருக்கிற வாழ்க்கை இருக்குது, இது நியமத்தான், ஆனா அமானிதமாக தந்திருக்கிறோம். நினைச்ச மாதிரி வாழ்றதுக்கு அல்ல, அதை பாதுகாத்து நீங்க வச்சுக்கொள்ளணும். தீன் வாழ்க்கை பாதுகாக்கப்படுறது தீனின் மூலமாக, அது வீணடிக்கப்படுறது தீனை விட்டு தூரமாகிறதின் மூலமாக. அதனால அமானிதத்தை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. தீனை நாங்கள் அதுக்காகவே எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரணும். அந்த தீனை கொண்டு வரதின் மூலம் அந்த துவால் என்ன கேட்டாங்க நபி அவங்க, என்ற உலக வாழ்க்கையையும் யா அல்லாஹ் நீ சரிப்படுத்தித்தா, அதை சிறப்பானதாக ஆக்கித்தா, அது சிறப்பானதாக பரிபூர்ணமானதாக ஆகும். எதை கொண்டுன்னு சொன்னா தீனை கொண்டு தான். அதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யார் நல்ல அமல் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்வாங்களோ நாங்கள் அவங்களுக்கு மனமான வாழ்க்கை கொடுப்போம். உலகத்துல எங்களோட வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக மாறும். எதை விட்டு பரிசுத்தமானது? குஃப்ரை விட்டு பரிசுத்தமானது, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யறதை விட்டு பாதுகாப்பு பரிசுத்தமானது, குரோதங்கள் விரோதங்கள் பொறாமை விட்டு பரிசுத்தமானது. பரிசுத்தமான வாழ்க்கையுடைய உசூல் என்ன? அதனுடைய அடிப்படை என்ன? அதுதான் அல்லாஹ் சொல்றான், மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. எந்த மக்கள் நல்ல அமல்கள் செய்வாங்களோ எந்த நிலைமையில அவங்களோட ஈமான் யகீன் பூர்த்தியானதாக இருக்கும், அந்த நிலைமையில யார் நல்ல அமல்கள் செய்வாங்களோ அப்படியாக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் துனியால வாழ்றதுக்காக வேண்டி பரிசுத்தமான வாழ்க்கை கொடுப்போம். குஃப்ர்ல இருந்து பரிசுத்தமான, பாவத்திலிருந்து பரிசுத்தமான, அசிங்கங்கள்ல இருந்து பாதுகாப்பான, வெக்க கெட்ட மானக்கேடான விஷயத்துல இருந்து பரிசுத்தமான வாழ்க்கை கொடுக்கப்படும் அவங்களுக்கு. ஹதீஸ்ல வருவது, 2 நியமத்துகள் மிகப்பெரியது, அல்லாஹுடைய புறத்தால அடியார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொன்னாங்க நியமத் பெருசு மிகப்பெரியது, ஆனா அந்த நியமத்தை பாலடிக்க கூடியவங்க அதிகமானவங்க இருப்பாங்க. இது எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்குறதுக்காக பட்டிருக்குது. ஏன்னு சொன்னா நாங்க அந்த நியமத்துகள்ல மிச்சம் கவனமாக நடந்து கொள்ளணும், அதை வீணாக்கிடப்படாது. அந்த 2 நியமத் என்ன? ஒன்று அந்த சிஹத், ஆரோக்கியம். ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறது, இது மிகப்பெரிய செல்வம். எல்லா விஷயங்களும், எல்லா எங்களோட தேவைகளும், எல்லா வேலை வெட்டிகளும் பரிபூர்ணமாக நடக்கிறதுக்கு எங்களுக்கு ஆரோக்கியம் அவசியமாக இருக்குது. இது மிகப்பெரிய நியமத். அதனால 2வது அவகாசம் கிடைக்கிறது, சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அப்ப அவகாசம், சந்தர்ப்பம், இதே மாதிரி ஆரோக்கியம், இது 2ம் அல்லாஹுடைய மிகப்பெரிய நியமத். மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருத்தரும் இந்த நியமத்தை எதிர்பார்க்கிறாங்க, ஆனா இந்த 2 நியமத்தை கொண்டும் பலனடை அடையக்கூடியவங்க மிச்சம் குறைவாகத்தான் உலகத்தை இருப்பாங்க.
எங்களை படைச்சிக்கிறது இபாதத்துக்காக வேண்டி. ஆனால் இப்போ இபாதத் செய்யலும் என்று சொன்னால் ஆரோக்கியம் இருந்தால், நோய் நொம்பலத்திலிருந்து கொண்டு மனிதனுக்கு பெரிய அளவில் இபாதத் செய்ய இயலாது. அதனால தான் ஆரோக்கியம்ன்றது பெரிய செல்வம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தனக்கு கிடைச்ச சுகத்தை தேவையில்லாத விஷயங்களை செலவழிக்காம அல்லாஹுடைய அடிமைத்துவத்தில் இபாதத்தில் செலவழிக்கணும். ஆனால் மிச்சம் குறைவான மக்கள் தான் அந்த இபாதத்தை, அந்த ஆரோக்கியத்தை ஒரு நியமத்தாக கருதி இபாதத்தில் செலவழிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால தான் சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களோட தீனை படிக்கிறது எங்களுக்கு மிச்சம் கட்டாயமாக இருக்குது. ஒவ்வொரு நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் என்ற எதை எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் என் பக்கம் எந்த கட்டளைகளை செலுத்துகிறான் என்றது ஒவ்வொருத்தரும் படிக்கணும், விளங்கணும். நபிமார்களின் மூலமாக அல்லாஹ் பெரிய 2 விஷயங்களை எங்களின் பக்கம் செலுத்தியிருக்கிறான். ஒன்று ஈமான், எங்களுக்குள்ள ஈமானை கொண்டு வாரது, அதன் பக்கம் அவங்க தாவத் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. தௌஹீதின் பக்கம், ஆகிரத்தின் பக்கம், அல்லாஹுவின் பக்கம், நபியின் பக்கம், இந்த எல்லா விஷயங்களின் மீது பூர்த்தியான ஈமான் வைக்கிறது. 2வது நபிமார்கள் கொண்டு வந்த தீனின் பிரகாரம் எங்களோட வாழ்க்கை அமைச்சு கொள்றது. இதுதான் பூர்த்தியான தீன். தீனுடைய தொடர்பு மனிதன் வாழ்க்கையோடு உள்ளது. எப்படி மருந்துடைய தொடர்பு மனிதனுடைய உடலோடு சம்பந்தப்பட்டதோ, எந்த 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 மருந்து பலனளிக்கும் என்று சொன்னால் எந்த மருந்து உடம்புக்குள்ளே போகும். உடம்புள்ளுக்கு போகாத மருந்து ஒரு நாளும் பலனளிக்காது. கண்ணுடைய மருந்து கண்ணுக்குரியது, காதுக்குரிய மருந்து காதில் போடப்பட வேண்டியது, வயிற்றுக்குரிய மருந்து வயிற்றுக்கு போக வேண்டியது. எந்த உடம்புடைய எந்த பகுதியுடைய மருந்தோ அந்த பகுதிக்கு அந்த மருந்து போயிட்டு சேரும் என்று சொன்னால்தான் அந்த உடம்புடைய அந்த உறுப்பு ஆரோக்கியமானதாக இருக்கும். இதே மாதிரி உடலுடைய ஒவ்வொரு பகுதிக்கு, வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதிக்கு தீன் சொல்லப்பட்டிருக்குது. அந்தந்த பகுதிக்குரிய தீன் அந்த இடத்துல போயிட்டு சேரும் என்று சொன்னால்தான் அது பலனுள்ளதாக அமையும். சொல்றாங்க, முட்டுல வருத்தமிக்கிறேன்னு சொன்னா கொடுக்கப்படக்கூடிய மருந்து இருக்குது, அதனுடைய தாக்கம் முட்டுக்கு போயிட்டு தான் சேருது, அது வேற எங்கேயும் போயிட்டு சேராது. அல்லாஹ் சிஸ்டத்தை அப்படித்தான் ஆக்கி வச்சிருக்கிறான். ஒரு டாக்டர் ஒரு நோயாளிக்கு விளங்கப்படுத்துறாரு, ஆறுதல் சொல்றாங்க. ஹதீஸ்லன்னு சொல்லப்பட்டிருக்குது, நோயுடைய சுமைய நீங்க அவருக்கு ஆறுதல் சொல்றது மூலமாக நீங்க அதை லேசிப்படுத்துங்க. அவருக்கு டாக்டர் என்ன விளங்கப்படுத்துறாரு அந்த நோயாளிக்குண்டா, நான் ஒரு டாக்டர் உங்களுக்கு வெளியில நின்று கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் உங்களோட உடம்புல ஒரு டாக்டரை வச்சிருக்கிறான், நான் மறந்து உங்களுக்கு தாரேன், நீங்க அதை குடிக்கிறீங்க. ஆனா அந்த குடிக்கிற மறந்த அந்த நோவுள்ள இடத்து கொண்டு போயிட்டு சேர்க்கிற உள்ளுக்கு வச்சிருக்கிற டாக்டருடைய பொறுப்புன்னு சொல்லி உள்ளுக்கு ஒரு சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கிறான். ஷிஃபாவை கொடுக்கறதுக்குரிய ஒரு சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கிறான். ஒரு கவிதை படிக்கிறாங்க, மனிதன் உடம்புல மறந்து எங்க போயிட்டு சேரும்னு சொன்னா எங்க வருத்தம் இருக்கிறதோ அது அந்த இடமல்லாத வேறொரு இடம் போயிட்டு சேராது. அதன் மூலமாகத்தான் ஷிஃபா கிடைக்கும். பள்ளத்தின் பக்கம் தண்ணி போற மாதிரி நோய் இருக்கிற இடத்துக்கு தான் மறந்து போயிட்டு சேரும். இது அல்லாஹ்வுடைய ஒரு கைபுடைய சிஸ்டமாக, நிஜாமாக இருக்குது. இதே மாதிரி தான் எப்படி உடலுடைய ஷிஃபாவுக்காக வேண்டி மறந்து இறக்கினானோ அல்லாஹ், இதே மாதிரி வாழ்க்கையுடைய ரூஹுடைய எல்லா நோய்களுக்கும் அல்லாஹ் தீனை இறக்கி வச்சிருக்கிறான். வாழ்க்கையுடைய பெரிய பெரிய நோய்களை இல்லாமாக்குறதுக்கு அல்லாஹ் தீனை இறக்கி வச்சிருக்கிறான். நிஃபாக்கை இல்லாமாக்க, குஃபுரை இல்லாமாக்க இதுக்கு தீன் இறக்கி வச்சிருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நாங்க குர்ஆன் இறக்கி வச்சிருக்கிறோம் ஷிஃபாவுக்காக வேண்டி. அது மூமின்களுக்கு ஷிஃபாவும் தான், அது அவங்களுக்கு ரஹ்மத்தும் தான். அவங்களோட உள்ரங்க நோய்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அவங்களோட உயிருக்கு ஷிஃபா கிடைக்கும் என்று சொன்னால் அதுக்கு பின்னால அவங்களோட உடலுறுப்பால வெளியாகக்கூடிய செயல்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை இழுத்துக்கக்கூடியதாக இருக்கும். குர்ஆன் அல்லாஹ் இறக்கினான், எங்களுக்கு அதில் வழிகாட்டல் இருக்குது. அல்லாஹ் அதில் இதாஅத் செய்ய சொல்றான். அவனுக்கு இதாஅத் செய்யறதின் மூலமாக ரஹ்மத்துக்குரியவங்களாக, ரஹ்மத்துக்கு தகுதி உள்ளவங்களாக மாறுவோம். அதனால சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தீன் இறக்கி தந்திருக்கிறான். அந்த தீனுடைய தொடர்பு எங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. எந்த மனிதரின் தன்னுடைய வாழ்க்கையில தீனை கொண்டு வருவாரோ, அவர் எங்கெங்கெல்லாம் போவாரோ அங்கங்கெல்லாம் அவர் தீனை பரப்பக்கூடியவராக இருப்பாரு. தீன் வெறுமனே அறிவுல கொண்டு வாரத்துக்குரிய விஷயம் அல்ல. வெறுமனே அறிவுல சிந்தனையில் இருக்கும் என்று சொன்னா அது ஒரு நாளும் சமூகத்துல வராது. தீன் சமூகத்தில் எப்ப வரும் என்று சொன்னா போகக்கூடிய நபருடைய வாழ்க்கையில, உடல்ல, உறுப்புல தீன் வந்திருக்கும் என்று சொன்னா தான் பேச்சில உண்மை வரும், பார்வையில நேர்மை வரும்,
மக்களுடைய ஹக்குகள் அதை பூர்த்தி செய்யக்கூடியவங்களாக இருப்பார், நீதமாக நடக்கக்கூடியவராக இருப்பார். இந்த எல்லா செயல்களும் எப்போ ஏற்படும், இந்த எல்லா நலவுகளும் எப்போ ஏற்படும் என்று சொன்னால் வாழ்க்கையில் தீன் இருந்தால் தான். எந்த துறையில் ஒவ்வொரு மனிதரும் இருக்கிறாங்களோ அந்த துறையில் தீன் வரும் என்று சொன்னால் சொல்கிறாங்க. வாழ்க்கையுடைய எந்த தரத்தில் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அந்தந்த துறைக்குரிய தீன மனிதன் அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். தொழிலாளியாக இருக்கிறாரு, கூலி வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு, எந்த 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 துறையில் இருந்தாலும் அந்த துறைக்குரிய தீனை கொண்டு வரணும். குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டல் செலுத்தி கொண்டிருக்குது. விவசாயியுடைய விவசாயம், வியாபாரியுடைய வியாபாரம், அரசியல்வாதியுடைய அரசியல், இது எல்லாத்திலையும் தீன் வரும். நபிமார்களின் மூலமாக அல்லாஹ் எந்த ஒரு பொருள்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறல்ல, ஈமானையும் தீனுடைய இல்மையும் தான் அல்லாஹ் நபிமார்களின் மூலமாக தந்தான். ஈமான் என்ன நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம், அல்லாஹோட தொடர்பு ஏற்படுத்துறது. அல்லாஹோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டதுக்கு பின்னால அந்த தாலுக் அல்லாஹோட உள்ள தொடர்பு அது என்னத்தை தேடுது என்று சொன்னா, அதனுடைய தகாசா என்ன, அது என்னத்தை தேடுது என்று சொன்னா அது அல்லாஹுடைய இதாத்தை தேடுது. அந்த இதாத்துக்காக வேண்டி இல்ம படிக்கிறது. இல்ம எங்களுக்கு தரப்பட்டிருக்குது, எங்களுக்கு படிச்சு தரப்பட்டிருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா இருக்குது. இந்த கலிமாவுடைய தகாசா என்ன, அதனுடைய அது என்னத்தை தேடுதுன்னு சொன்னா வாழ்க்கையில இதாத் வாரத்தை அது தேடுது. அல்லாஹுடைய இதாத், அல்லாஹுடைய ரசூலுடைய இதாத், இதே மாதிரி தன்னுடைய பொறுப்புதாரிகளுடைய இதாத். இதாத்துடைய மூணு கட்டங்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய இதாத், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இதாத், இதே மாதிரி தனக்கு பொறுப்புல உள்ளவங்களுடைய இதாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி வசியத் செஞ்சாங்க அரஃபாவுடைய மைதான்ல. கடைசி வசியத்துல சொன்னாங்க என்ன, அல்லாஹ்வுடைய இதாத், நபியுடைய இதாத், தன்னுடைய பொறுப்புதாரிகளுடைய இதாத். தொழுகை நிலைநாட்டுங்க, ஜகாத்தை கொடுங்க, நோன்பை பிடிங்க, தன்னுடைய பொறுப்புதாரிகளுக்கு கட்டுப்பட்டு வாங்க இப்படின்னு சரி விபரமாக சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த முறையில் நீங்கள் செயல்பட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவீங்க. ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தைகள் தான் அவருடைய முழு பேச்சுடைய சாரம்சமாக இருக்குது. அப்போ நபியுடைய முழு வாழ்க்கையுடைய கடைசி உபதேசங்கள் என்ன, அல்லாஹ்வுக்கு இத்தாஅத் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இத்தாஅத் செய்யுங்க, உங்களுக்கு மத்தியில் பொறுப்புதாரிகள் ஆக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் இத்தாஅத் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய இத்தாஅத்லையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இத்தாஅத்லையும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை, ரெண்டு ஒன்று தான். மன் யுத்திஇ ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ், யார் நபியுடைய பேச்சை ஏற்றுக்கொண்டாரோ அவர் அல்லாஹ்வுடைய பேச்சை ஏற்றுக்கொண்டார். ரசூல் அதைத்தான் சொல்லுவார், இது அல்லாஹ் சொன்னானோ. அதனால தான் சொல்லப்படுவது என்ன, யார் ரசூலுடைய பேச்சை ஏற்றுக்கொண்டாரோ அவர் அல்லாஹ்வுடைய பேச்சை ஏற்றுக்கொண்டார். அதனால வாழ்க்கையில ஒரு பொறுப்பு தான் வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய இத்தாஅத்தை கொண்டு வாரது. இத்தாஅத்துடைய இத்தாஅத் என்று சொல்வது மிக விசாலமானது. ஹயாத்திலே பிறந்தத்திலிருந்து மௌத்து வரைக்கும் ஒழுக்கத்தோட, பணிவோட, அன்போட இத்தாஅத் செய்யக்கூடியவராக இருக்கணும். அதை பாரமாக சுமையாக எடுத்து அதை ஒரு அலட்டியாக எடுத்து இத்தாஅத் செய்கிறது இது எங்களோட தாவத்தை கொண்டும் இதுதான் நோக்கம். ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலையும் இத்தாஅத்துடைய வாழ்க்கை வரணும். சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் தன்னை இத்தாஅத் செய்யக்கூடிய, அடிப்பணியக்கூடிய அந்த பழக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாங்க. மலக்குமார்களை மாதிரி லா யாசூன் அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். மலக்குமார் சிஃபத் என்ன சொல்லப்படுவது, இவங்க ஒரு நாளும் அல்லாஹுக்கு மாற்றம் செய்யறதில்லை, அவங்க அதை மட்டும்தான் செய்வாங்க, அவங்களுக்கு எது சொல்லப்பட்டிருக்கிறதோ இதுக்கு தான் இத்தாஅத்னு சொல்றது. எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மட்டும்தான் செய்வாங்க. இந்த சிஃபத்தை நாங்களும் எங்களுக்குள்ள உருவாக்கி கொள்ளணும். இத்தாஅத் செய்யறதை கொண்டு மலக்குமாருடைய சிஃபத் மக்களிடத்தில் ஏற்படுவது. மனிதனுக்கு மாசூமாக இயலாது. அதை மாசூம் என்று சொல்றது அவரால் பாவம் நடக்க இயலாது, அப்படியாவே இயலாது. நபிமார்கள் மட்டும்தான் மாசூம். ஆனா மஹ்ஃபூதாக இருக்கிற, மஹ்ஃபூத் என்று சொல்றது பாதுகாக்கப்பட்டவர். பாதுகாக்கப்பட்டவராக எப்படி மாறுறதுன்னு சொன்னா இத்தாஅத் செய்யறதின் மூலமாக. எந்த அளவுக்கு இத்தாஅத் வாழ்க்கையில வருமோ அந்த அளவுக்கு பாவங்கள் இருந்து மனிதர் பாதுகாக்கப்படும். ஈமான்ல இத்தாஅத் இருக்கணும். அது என்ன, அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்வை பயப்படணும். ரெண்டாவது நம்பர்ல இபாதத் வரும். இபாதத்லையும் அல்லாஹ்வுடைய இத்தாஅத். நாங்க இபாதத்னு சொல்றது சில விஷயங்களை குறிச்சு வச்சிருக்கிறோம். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், திலாவத். தாவத்துடைய தப்லீகுடைய பிரதிபலன் என்னன்னு சொன்னா இபாதத் இந்த குறிப்பிட்ட சில விஷயங்களுக்குள்ள மட்டும் தங்கியிருக்காது, அது விசாலமாகி கொண்டே போகும்.
அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செயலும் அது இபாதத்தாக மாறிக்கொண்டு போகும். சஹாபாக்களோட வாழ்க்கையை படிச்சு பார்த்தேன்னு சொன்னா விளங்கும். அவங்களோட ஈமான் கூட 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 தாவத் கொடுக்க 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 அவங்களோட இபாதத் அதிகரிச்சு கொண்டே போச்சு. ஃபர்தான இபாதத் இருக்குது, அது எப்படியும் செய்யவே தான் ஓணும். ஆனா ஃபர்துகள் அல்லாம சுன்னத்துகள், நவாஃபில்கள், முஸ்தஹப்பாத்துகள் இது வாழ்க்கையில அதிகரிச்சு கொண்டே இருக்கும். இபாதத் எந்த அளவுக்கு அதிகரிக்கும் என்று சொன்னா முழு வாழ்க்கையும் இவருடைய இபாதத்துல கழியக்கூடியதாக காணக்கூடிய அப்படி காணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். குர்ஆன் அல்லாஹ் சஹாபாக்களை சொல்றான், நீங்க அவங்கள பார்ப்பீங்க, அவங்க ருக்கூல இருந்த வண்ணம் இருக்கிற வண்ணம் நீங்க காணுவீங்க, சுஜூத் இருக்கிற வண்ணம் காணுவீங்க, அவங்க அல்லாஹுடைய சந்தோஷத்தை எல்லா விஷயத்தையும் தேடக்கூடியவங்களாக நீங்க அவங்கள பார்ப்பீங்க. எங்களோட வேலை சும்மா சுத்திக்கிறது மட்டுமல்ல, தாவத் கொடுத்து கொண்டு சஹாபாக்களை மாதிரி எங்களோட வாழ்க்கை இபாதத்துல செலுத்தக்கூடியவங்களாக மாறணும். ருக்கூல சஜிதால ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹுடைய சந்தோஷத்தை அடையணும் என்ற அந்த 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 உணர்வுள்ள மனிதராக. அதனால தாவத்துல தப்லீக்ல ஈடுபடுறவங்க தீன பரத்தக்கூடியவங்களுடைய ஒரு பண்பு, ஒரு சிஃபத் என்ன சொல்லப்பட்டிருக்குதுண்டா, அவங்க நிறைய இபாதத்தில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க. இபாதத்துல கஞ்சத்தனம் செய்யறதில்ல, இதே மாதிரி இபாதத்தை கட்டுப்படுத்துறதில்லை. இவ்வளவு தான், இதுக்கு மேல இபாதத் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு ஹஜ்ரத் ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹயாத்து சஹாபா எழுதியிருக்கிறாங்க. ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹிகாயத்தை சஹாபா எழுதியிருக்கிறாங்க. சஹாபாக்களுடைய வரலாறு இருக்குது, 12 பாகங்கள் இருக்குது. அதுல நிறைய விஷயங்கள் படிக்க இருக்குது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பவங்கள் இருக்குது. இது நபியுடைய அசல் வாழ்க்கையின் பக்கம் எங்களுக்கு வழிகாட்டக்கூடியது. அதை கொண்டு எங்களுக்கு என்ன படிப்பினை கிடைக்குதுன்னா, எந்த மக்கள் நபியோட வாழ்ந்தாங்களோ அவங்களோட நபியோட வாழ்க்கை எப்படி விலங்கு எடுத்து நடந்தாங்க. சஹாபாக்களுடைய சீரத்தை படிக்கிறதுல எங்களுக்கு விளங்குது என்னன்னு சொன்னா, அவங்க இந்த தாவத்தை கபூல் செஞ்சு இந்த தாவத்துல தன்னுடைய காலத்தை செலவழிக்கிற நேரம் அவங்களுக்கு ஏற்பட்ட முதலாவது மாற்றம் என்ன அவங்களோட வாழ்க்கையில் என்று சொன்னா, இபாதத்துடைய அதிகரிப்பு. எங்களோட வாழ்க்கையிலையும் நாங்கள் இதை கவனிச்சு கொண்டு வரணும். என்ற தாவத் கூட கூட நான் தாவத்தில் ஈடுபடப்பட எனக்கு இபாதத்தின் பக்கம் கவனம் இருக்குதா, இபாதத்தை அதிகரிக்குதா இல்லையான்னு சொல்லி. இதே மாதிரி இந்த ஆயத்திலிருந்து விளங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னண்டா, ருக்கூல இருக்கிறாங்க, சஜிதால இருந்து கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லி வேற எந்த ஒரு இபாதத்துலையும் இந்த ருக்கு சஜிதா இல்லை. அப்ப அவங்களோட சிஃபத் எப்படி பயன் பண்ணப்படுவதுன்னு சொன்னா, நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னா, அவங்கள தன்னுடைய அறவாசி வாழ்க்கை அல்லாஹுக்கு அர்ப்பணிச்சவங்களை பார்ப்பீங்க. சிலவங்க தன்னுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. நீங்க அந்த நிலைமையில் அவங்கள பார்ப்பீங்க. அப்ப சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஈமானின் மூலமாக, இந்த தாவத்தின் மூலமாக எங்களோட வாழ்க்கையை அடிமைத்துவத்தின் பக்கம் கொண்டு போறது தான் நோக்கமாக இருக்குது. இந்த அடிமைத்துவத்தை கொண்டு இவங்களோட இந்த அல்லாஹுக்கு முன்னால தன்னை சமர்ப்பிக்கிறத கொண்டு இவங்க என்னத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க அல்லாஹுடைய ஃபதல, அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அல்லாஹுடைய புறத்தில் இருந்து ரிஸ்க, அல்லாஹுடைய புறத்தில் இருந்து சொர்க்கத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. மௌலானா இல்யாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அதிகமாக நீங்க துஆ கேளுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக், அல்லாஹுடைய ஃபضல கேளுங்க. அல்லாஹுடைய ஃபضல் என்ன, இதுல எல்லாமே உள்ளடங்கும். இதுல சாப்பாடு, குடிப்பு, உங்களோட தேவை, உங்களோட ஆரோக்கியம், உங்களோட சொர்க்கம் எல்லாமே இதுல வந்து சேரும். அப்ப சஹாபாக்களோட சிஃபத் சொல்லப்படுவது, யப்தகூன ஃபضலம் மினல்லாஹ், அல்லாஹுடைய ஃபضல தேடக்கூடியவங்களாக, கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. தாவத்துடைய ஈமானுடைய அசர், அதனுடைய தாக்கம் என்னன்னு சொன்னா, வாழ்க்கை இபாதத்துள்ளதாக மாறும். அல்லாஹ் இதை ஃபர்தாக்கி இருக்கிறானோ அந்த ஃபர்துகளும் செய்யப்படும். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நஃபிலான விஷயங்களும் வாழ்க்கையில கொண்டு வரப்படும். சொல்லுவாங்க, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, சஹாபாக்களுடைய நெத்தில நீங்க சஜிதாவுடைய அடையாளத்தை எப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஆட்டுடைய முட்டுக்காலில் நீங்க உட்கார்றதின் மூலமாக அதனுடைய அப்படி அடையாளம் காணுவீங்களோ, அத மாதிரி சஹாபாக்களுடைய நெத்தில நீங்க சஜிதாவுடைய அடையாளத்தை காணுவீங்க. அந்த அளவுக்கு நீண்ட 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 சஜிதாக்கள்ல அவங்க தன்னை செலுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. இது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு உதாரணம் காட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க. இரவுல நீண்ட நீண்ட நேரங்கள் அல்லாஹுக்கு முன்னால இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்குறது, அல்லாஹ்வுடைய இபாதத் செய்யறது. அப்ப இது ஒரு விஷயம் நாங்க இந்த தாவத்தின் மூலமாக எதிர்பார்க்கிறது. தாவத்தின் மூலமாக இபாதத்துடைய ஆசை, ஆர்வம், தேற்றம், அதனுடைய அதிகரிப்பு எங்களோட வாழ்க்கையில் உருவாகும். நீங்க நிறைய அவுலியாக்கள், அல்லாஹுடைய நேசர்களை கேட்பீங்க.
கேட்டிருப்பீங்க. அவங்க இரவெல்லாம் நின்று வணங்கி இஷாவுடைய உதுவோட ஃபஜ்ர தொழுதாங்கன்னு சொல்லி நீங்கள் நிறைய சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாவத்துடைய தாக்கம் என்னன்னு சொன்னால், தாவத்துக்கு முன்னால மனிதர் எந்த நிலைமையில இபாதத்தில் இருந்தாரோ அதை விட அவருடைய இபாதத்தை அதிகரிச்சு இருக்கணும். இன்றைக்கு என்னன்னு சொன்னா, தாவத்தில் ஈடுபடுறவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்கள் தாவத்தில் ஈடுபடுறதுனால எங்களுக்கு இபாதத் பெருசா ஈடுபட தேவையில்லை, அந்த இபாதத்துக்கு பகரமாகத்தான் நாங்கள் தாவத் செய்யணும். சரிங்க, இது பெரிய ஒரு நஷ்டம் எங்களோட மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்குது. நாங்கள் தாவத்தில் ஈடுபடுறதின் மூலமாக இபாதத்தில் குறைபாடு வரக்கூடாது, இபாதத்தில் அதிகரிப்பு வரணும். இது வெறுமனே சடங்கு அல்ல, இது சும்மா வெறுமனே ஒரு படம் அல்ல. அதனால தான் எங்களுக்கு முன்னால சஹாபாக்களுடைய சீரத் முன்வைக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு ஆரம்பத்தில் ஹிகாயத்தை சஹாபாக்களுடைய வரலாறு சின்ன ஒரு ரிசாலால ஷேக் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி எழுதினாங்க. அதில் நிறைய படிப்பினைகள். அதுக்கு பின்னால் ஹசரத் யூசுப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய 3 பாகங்கள் உள்ள கிதாபுகளை தனி ஹயாத் சஹாபான்ற பேரில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதி எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக தந்திருக்கிறாங்க. அதில் சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க, நான் என்னென்ன செய்திகளை உம்மத்துக்கு அறிவிக்க விரும்புகிறேனோ சொல்ல விரும்புகிறேனோ அது எல்லாத்தையும் நான் இந்த ஹயாத்து சஹாபா என்ற கிதாப் மூலமாக நான் சொல்லிட்டேன் சொல்கிறாங்க. ஹசரத்துடைய காலத்தில் எல்லாம் எழுதி முடித்த பிறகு தான் பிரிண்ட் பண்ணல, எழுத கொஞ்சம் கொஞ்சமாக அது பிரிண்ட் பண்ணப்பட்டு வரும். 1958 நான் வக்தில் வெளியாகிற காலங்களை நான் பார்த்தேன். ஹசரத் உட்கார்ந்து டெய்லி ஹயாத்து சஹாபா எழுதக்கூடியவங்களாக இருக்கும். முதல் நான் ஹசரத்தை சந்திக்க போன நேரத்தில் அந்த பிரிண்ட் பண்ணப்பட்ட சில தாள்களை ஹசரத் எனக்கும் தந்தாங்க. வரக்கூடிய ஒவ்வொரு ஆலிமையும் கண்ணியப்படுத்தி அவரின் பக்கம் ஒரு முக்கிய கவனம் செலுத்தி ஹசரத் அவங்களுக்கு அந்த சின்ன தாள்களை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்களாம். பாருங்க, இது நான் எழுதியிருக்கிறேன், இதில் உள்ள விஷயங்களை படித்து பாருங்கன்னு சொல்லி. அப்போ ஹசரத்துடைய அந்த கிதாபில் ஹசரத் எதெல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறாங்கண்டா, எதை உம்மத்துக்கு ஹசரத் எத்தி வைக்க விரும்பினாங்களோ அந்த அனைத்தையும் அந்த கிதாபில் ஒன்று சேர்த்திருக்கிறாங்க. அதனால் சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களோட உழைப்பில் வெளியாகி முயற்சி செய்கிறது, ஈடுபடுறது, தாவத் கொடுக்கறதோட வெறுமனே தாவத்துண்டும் வெறுமனே அது சுத்துறதும் வெளியாகி முயற்சி செய்கிறதுமாக இருக்கப்படாது. அது இல்மு திக்ருள்ள முயற்சியாக, உழைப்பாக அதாவது உழைப்பாக தாவத்தாக இருக்கணும். திருவக்கல் வந்து சுற்றி கொண்டு இருக்குது. சும்மா திருவக்கல் சுத்துறதை கொண்டு எந்த ஒரு பலனும் இல்லை. ஒரு பக்கத்தில் அதில் வித்துகளை போட்டு அடுத்த பக்கத்தில் அது மாவு வரமுடி சென்னாத்தான், ஒரு பக்கத்தில் நெல் போட்டு அடுத்த பக்கத்தில் மாவு வரமுடி சென்னாத்தான் அந்த திருகக்கல் சுத்திரத்தை கொண்டு பலன் இருக்குது. அப்போ எங்களோட தாவத்தும் இப்படித்தான் இருக்கணும். ஒரு பக்கத்தில் இல்ம போட்டு கொண்டு போக அடுத்த பக்கத்தில் திக்ர் வெளியாகி கொண்டு இருக்கணும். இல்ம் வாரத்தை கொண்டு ஜஹாலத் நீங்கும், திக்ர் வாரத்தை கொண்டு கஃப்லத் இல்லாமல் போகும். நீங்கள் கேட்பீங்க, அப்போ இல்ம படிக்கிறேன்னு சொன்னால் அப்போ மദ്രസா போனால் சரித்தானே என்று சொல்லி. இல்லை, உங்களுக்கு தாவத்துடைய மைதானில் தாவத்துடைய உழைப்பின் மூலமாக ஃபதாயிலுடைய இல்ம நீங்கள் ஒன்று திரட்டுறதுதான் உங்களோட நோக்கம். ஒவ்வொரு துறைக்கு அந்தந்த துறையுடைய இல்ம இருக்குது. மெடிக்கலில் ஈடுபடுறவங்க மெடிக்கலுடைய இல்ம எடுக்கிறாங்க. இதே மாதிரி வியாபாரத்துறையில் ஈடுபடுறவங்க அதனுடைய இல்ம எடுக்கிறாங்க. தப்லீகில் ஈடுபடுறவங்க ஃபதாயிலுடைய இல்ம எடுக்கிறாங்க. அல்லாஹ் உங்களோட அமல்களின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு என்ன தரப்போகிறான், இதுகளை ஒன்று திரட்டுங்க. நீங்கள் பாவங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன அதாபு கிடைக்கும், இதுகளை நீங்கள் ஒன்று திரட்டுங்க. நீங்கள் இல்மு ஜிக்ரில் எந்த இல்மை நீங்கள் முதலாவது எடுப்பீங்கன்னு சொன்னால் ஃபதாயிலுடைய இல்ம எடுப்பீங்க. இந்த ஃபதாயிலுடைய கிதாபுகள் இருக்குது. இது எழுதப்பட்டதே தப்லீகுக்காக. இதுக்கு முன்னால் அப்படி ஒரு கிதாப் ஒன்றே இருக்கல்ல. ஹஜ்ரத் ஜி மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி வலிக்க அவருடைய கட்டளைக்கு இணங்க அது எழுதப்பட்டுச்சு. இதுக்காக நிறைய துஆக்கள் கேட்கப்பட்டிருக்குது. இதனுடைய கபூலியத்துக்காக முழு உலகத்திலே மக்கள் இந்த கிதாபின் மூலமாக பலனடையணும்னு சொல்லி நிறைய துஆக்கள் கேட்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் இந்த அளவுக்கு இதுக்குரிய கபூலியத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, முழு உலகத்திலே குர்ஆனுக்கு பின்னால் கூட வாசிக்கப்படக்கூடிய ஒரு கிதாப்னு சொன்னா அது ஃபஸாயிலே அமாலாக இருக்கு. அந்த அளவுக்கு அல்லாஹ் இதுக்கு மக்பூலியத்தை கொடுத்தான். ஏன்னு சொன்னா ஃபஸாயில்ன்றது எல்லா மக்களுக்கும் தேவையானது, எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு போல. அது மக்களுடைய வாழ்க்கையில் அமல் இருக்கணும். அந்த அமலுக்குரிய அந்த சாப்பாடு வந்து இந்த ஃபஸாயில்களின் மூலமாகத்தான் கிடைக்கும். ஃபஸாயிலும் இருக்குது, மசாயிலும் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஷோபாவுடைய, ஒவ்வொரு துறையுடைய, ஒவ்வொரு அமலுடைய, ஒவ்வொரு சந்தர்ப்பத்துடைய ஃபஸாயில்களை முதல் ஒவ்வொருத்தரும் விளங்கி
வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளிலையும் ஃபஸாயிலும் இருக்குது, மசாயிலும் இருக்குது. வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் ஃபஸாயிலுடைய நோக்கம் என்ன? வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதிகளிலையும் அந்தந்த பகுதியுடைய தீனை கொண்டு வாரத்தை கொண்டு அல்லாஹ் என்ன தரப்போறான். வியாபாரத்தில் தீனை கொண்டு வராரு, அதை கொண்டு என்ன சிறப்பு, என்ன அல்லாஹ் அவருக்கு கொடுக்க போறான். கூலி வேலை செய்கிறவர் அவருடைய கூலி வேலையில் தீனை கொண்டு வராருண்டா அதன் மூலமாக அல்லாஹ் அவருக்கு என்ன கொடுக்க போறான். அப்போ ஒவ்வொன்றிலையும் ஃபசீலத்தை படிக்கணும். அல்லாஹ் எனக்கு இந்த துறையில் இந்த சந்தர்ப்பத்தில் நான் தீனை கொண்டு வரதின் மூலமாக அல்லாஹ் எனக்கு என்ன கூலிகளை தரப்போறான். அதுக்கு பின்னால் படிக்கணும். இந்த சந்தர்ப்பங்களில் நான் எப்படி நடந்து கொள்ளணும் என்றதை படிக்கணும். வெறுமனை சிறப்பை மட்டும் விளங்கி போதாது, சிறப்பையும் விளங்கணும், அதை செய்யக்கூடிய முறையும் விளங்கணும். இதே மாதிரி அமல்கள் தவறி போறதின் காரணமாக என்னென்ன எச்சரிக்கைகள் இருக்கிறதோ, என்னென்ன நஷ்டங்கள் இருக்கிறதோ, இதுவும் எங்களுடைய இல்முல வரணும். ஃபஸாயில ரெண்டும் இருக்குது. செய்யறதை கொண்டு என்ன கிடைக்கும், அதை செய்யாம இருக்கிறதுனால என்ன கிடைக்கும், செய்யறதை கொண்டு என்ன லாபம் கிடைக்கும், செய்யாம இருக்கிறத கொண்டு என்ன நஷ்டம் கிடைக்கும். இது ரெண்டுமே ஃபஸாயில சேரக்கூடியதான். சஹாபாக்களுடைய பொதுவான மஜ்மால உள்ள ஒரு பழக்கமாக இருந்து வந்தே தான் அவங்க தன்னுடைய எல்லா அமல்களுக்குரிய ஃபஸாயில்களையும் பாடமாக்கி வச்சு கொண்டிருந்தாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க, யாரு ஜனாசால கலந்து கொண்டு அடக்கம் செய்யும் வரைக்கும் அதில் அந்த ஜனாசால கலந்து கொள்வாங்களோ அவருக்கு 2 கீராத் நன்மை கிடைக்கும். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கொஞ்சம் அதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உண்மையில் இந்த ஹதீஸை சரியாக பாடமாக்கிக்கிறார் இல்லையா என்ன சொன்ன, ஜனாசால கலந்து கொள்வது பெரிய ஒரு அமல் இல்லை, சின்னொரு அமல். 2 கீராத் நன்மை, ஒரு கீராத் வந்து உஹது மலையோட அளவு. அப்போ சின்ன அமலுக்கு இவ்வளோ பெரிய நன்மைண்டு இவர் ஹதீஸை தவறுதலாக பாடமாக்கிட்டாரான்னு சொல்லி கேட்டாங்க. அபூ ஹுரைரா, நீங்கள் ஒழுங்கா ஞாபகம் வச்சா சொல்றீங்க ஹதீஸாண்டு. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா கோவப்பட்டாங்க. நீங்க என்ன நினைச்சீங்க, நான் சும்மா உளறேன்னு நினைச்சீங்களா? அவன் கோவப்பட்டு அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல போனாங்க. போயிட்டு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கேட்டாங்க, உம்முல் முஃமினீன், அந்த ஜனாசாவுடைய ஹதீஸ், அதுக்கு அந்த ஜனாசாவை பற்றி சொல்லப்பட்ட ஜனாசால கலந்து கொள்ற அதில் கீராத், ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடியவருக்கு 1 கீராத் நன்மை, கடைசி மட்டும் கபரில் அடக்கும் வரைக்கும் அதில் கலந்து கொள்ளக்கூடியவருக்கு 2 கீராத் நன்மை. இப்படி ஹதீஸ்ல சொல்லப்பட்டது, இது சரியானதான்னு சொல்லி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அபூ ஹுரைரா, ஹதீஸ் நீங்க சொன்ன மாதிரி தான். எப்ப ஹஜ்ரத் ஆயிஷா அதை உறுதிப்படுத்தினாங்களோ ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லகத் தய்யஅதனா கீராத்தனா, அபூ ஹுரைரா, நாங்க எங்கட நிறைய கீராத்துகளை வீணாக்கிட்டோமே, எங்களுக்கு இது தெரியாமல் இருந்துச்சு என்று சொல்லி ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய லகத் தய்யஅனா கீராத்தனா, எத்தனையோ கீராத்துகளை நாங்க வீணாக்கிட்டோம், எங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியாம இருந்துச்சு, இந்த சின்ன அமல்ல இவ்வளோ பெரிய நன்மை கிடைக்குதுன்னு சொல்லி. அதனால சகோதரர்களே, பெரியவர்களே, சஹாபாக்கள் வளமையாகவே எல்லாரும் இல்முடைய ஃபஸாயிலுடைய இல்ம மனப்பாடமாக்கி வச்சிருந்தாங்க. அதனால எங்கட தப்லீக்ல, எங்கட உழைப்புல இல்மும் திக்ரும் இருக்குது. இல்முல முதல் முன்னுரிமை நாங்க ஃபஸாயிலுடைய இல்முக்கு கொடுக்கிறது. ஒவ்வொரு அமலுடைய சிறப்புகளை தெரிஞ்சு கொள்றது, அமலை செய்யறதுடைய சிறப்பு என்ன, அமலை விடுறதுடைய எச்சரிக்கை என்ன, அதுக்கு பின்னால நாங்க மசாயில்களை படிக்கிறது, அந்த அமலை எந்த முறையில செஞ்சா அந்த அமலுடைய கூலி கிடைக்கும்ன்றத. இல்மும் திக்ரும் வந்து ஒரு ட்ரெயினுடைய அந்த ட்ரெயின் ட்ரக் போல அதுக்கு ரெண்டு பகுதி இருக்குது. அந்த 2 இருந்தா தான் அதுக்கு மேல போகக்கூடிய அந்த கோச்சி, அந்த ட்ரெயின் அது சலாமத்தாக போகும். அதனால தான் எங்களோட உழைப்புல இதை முக்கியமாக வச்சிருக்குது, இல்மையும் திக்ரையும். எங்களோட உழைப்புல ஏன் ஃபஸாயில் வச்சிருக்குது, மசாயில் வச்சில்லைன்னு சொன்னா, ஃபஸாயில் வந்து லேசானது, அது எல்லாருக்கும் உரியது, அது யாருக்கும் படிச்சு கொடுக்கலும். அதனால அது எல்லாருக்கும் பொதுவானதுன்றதுனால அதுல ஃபஸாயிலுடைய இல்மை மட்டும் வச்சிருக்குது. மசாயில் கஷ்டமானது, அதனால அது எல்லாருக்கும் உரியதல்ல, அதனால தான் அதை உழைப்புல மசாயில வைக்கல. ஃபஸாயில்களின் மூலமாக அமலுக்குரிய ஆசை ஆர்வம் ஏற்படும். ஃபஸாயில் படிக்க 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 அமல்களுடைய ஆசை ஆர்வம் கூடிக்கொண்டே போகும். ஆசை ஆர்வம் கூட 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 வாழ்க்கையில அமல் வந்து கொண்டே போகும். சொல்றாங்க, 6 சிஃபாத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு சிஃபத்தும் எங்களுக்கு முக்கியமானதான். அதில் சிலதை எடுத்துட்டு சிலதை விடுறதல்ல.
அதில் இருக்கிற அனைத்தையுமே எடுத்து நடக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அதில் இருக்கிற அனைத்துமே எடுத்து நடக்கிறதுக்குரியது தான். அதில் அல்லாஹுடைய கடமைகளும் இருக்குது, அடியார்களுடைய கடமைகளும் இருக்குது, எங்களோட அமலுடைய பாதுகாப்பும் இருக்குது, எங்களோட ஆகிரத்துடைய முன்னேற்றமும் இருக்குது. ஈமான், தொழுக, இல்மு, திக்ர் இதெல்லாம் அல்லாஹோட சம்பந்தப்பட்டது. இக்ராமுல் முஸ்லிமீன் இது அடியார்களோட சம்பந்தப்பட்டது. இந்த எல்லா அமல்களுடைய பாதுகாப்பு எங்களோட இது இஹ்லாஸோட சம்பந்தப்பட்டது. இந்த எல்லா அமல்களும் எங்களோட வாழ்க்கையில் வாரது, அடுத்தவங்களோட வாழ்க்கையில் வாரது, இது தாவத்தோடு சம்பந்தப்பட்டது. சொன்னாங்க தீனை படிக்கிறதுக்கு படிச்சு கொடுக்கறதுக்குரிய சஹாபாக்களுடைய நடைமுறை என்னன்னு சொன்னா சகவாசம். நல்லடியார்களுடைய சகவாசத்துல இருந்து தான் நாங்க தீனை படிக்கணும், படிச்சு கொடுக்கணும். நாங்க வெளியாகிறது, முயற்சி செய்யறது இதெல்லாம் சகவாசத்துடைய அந்த தொடர்பு ஏற்படுத்துறதுக்காக நல்லடியார்களுடைய தொடர்பு, நல்லடியார்களுடைய சகவாசம் இதில் இருந்து கொண்டு தீனை படிக்கணும், படிச்சு கொடுக்கணும். சொல்றாங்க சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களோட ஈமான் சீராக, இபாதத் சீராக, இல்மும் திக்ரும் சீராக, எங்களோட அஹ்லாக் சீராக, இக்ராம் சீராக, எங்களோட இஹ்லாஸ் சீராக, இதுக்காகத்தான் சகோதரர்களே, பெரியவர்களே, தகாசாக்கள் முன் வச்சு உங்களே அல்லாஹுடைய பாதையில வெளியாகுமாறு சொல்லப்படுவது. இதுக்காக ஒவ்வொருத்தரும் தயாரா இன்ஷா அல்லாஹ்னு கேட்குறாங்க. அதனால சொல்றாங்க அதை முன் வச்சு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் உங்களோட நியத்துகளை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி.